உங்க முன்னாடி இந்த பார்த்திபனை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட்டுக்குவா. அப்பா. இந்த அப்பா எப்பவுமே உனக்கு பார்த்திபன் தாம்மா. பிறந்த குழந்தைய இன்னொருத்தருக்கு தார பார்த்து கொடுக்கறதுக்கு எந்த அம்மாவும் ஒத்துக்க மாட்டா. அப்படி ஒரு தியாகத்தை பண்ண சிவகாமி எனக்கு அப்பாவா கிடைக்காம போயிட்டாலேப்பா. அவ்வளோ அன்லக்கி பொண்ணாப்பா. இல்லடா, அப்பா, பொறுக்கிறதுக்கு முன்னாடி பெண் குழந்தைய வெறுத்தவங்க இப்ப நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன பைரவி அம்மா ஏத்துப்பாங்களாப்பா? ஏய், அழாதம்மா. வா, இங்க உட்கார். வா, கவலைப்படாத. அதுக்கும் ஒரு காலம் வரும்மா. அன்னைக்கு சிவகாமி பண்ண தியாகமும் தெரியும். அப்ப பைரவி ஒன்ன தான் பொண்ணா கண்டிப்பா ஏத்துப்பா. எதுக்காகப்பா இனிமேலும் வெயிட் பண்ணணும்? இப்பவே பைரவி அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவோம். சிவகாமி அம்மா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. வாங்கப்பா. இல்லம்மா, அது முடியாது. சிவகாமி கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். எக்காரணத்தை கொண்டோ இந்த உண்மை அன்னைக்கு தெரியவே கூடாதுன்னு. ஆமாண்ணே, நீ அதை செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன. இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா பைரவி இப்பவும் தான் உயிரை விட்டுருவான்னு சிவகாமி பயப்படுறான். அதனால நீயும் இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. நான் அம்மாவை அம்மான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்களாப்பா? அவங்க முன்னாடி உங்களை நான் அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்களாப்பா? கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும்மா. அது வரைக்கும் நம்ம பொறுத்துதான் ஆகணும். இது சிவகாமிக்காக, அவ பண்ண தியாகத்துக்காக நான் பண்றேன்ப்பா.
துளசி, துளசி. ஆ, வாங்க மாமா. என்னம்மா மாமான்னு சொல்ற? அப்பான்னு சொல்லு. அப்பா, அதான் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நான் உன்னை தத்தெடுக்க போறது தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்னம்மா? அப்பானே சொல்லு. சொல்லலாம்ப்பா. ஆனா விஸ்வா அவனால ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவன்கிட்ட தான் இதெல்லாம் டிராமான்னு சொல்லி சமாளிச்சிட்டோமே. இந்த காலத்துல மாமியார் மாமனார கூட எல்லாரும் அப்பா அம்மான்னு சொல்லி பழகிட்டாங்கம்மா. அதனால அவன் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டான். மற்றவங்க முன்னாடி பேருக்கு வேணா என்ன அப்பான்னு சொல்லு. ஆனா உள்ளுக்குள்ள நான் தான் உன்னோட அப்பாங்கிற பாசத்தோட சொல்லுமா, சரியா? சரிப்பா. இது என்னன்னு சொல்லு பாப்போம். என்னப்பா? நீயே சொல்லு. ஆம், தெரியலையேப்பா. என்னோட ப்ரமோஷன் ஆர்டர். அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? இந்தா, இதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வா. போ. என்னோட மகன்னு சொல்லி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் எனக்கு வந்த முதல் அதிர்ஷ்டம் இந்த ப்ரொமோஷன். இத உன் கையால பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொடுமா. என்னம்மா லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குற? ரைட் ஹேண்ட்ல வாங்குமா. ஏமா தயங்குற? ரைட் ஹேண்ட்ல என்ன? ரைட் ஹேண்ட்ல என்னமா பிரச்சனை? காட்டு காட்டு துளசி. என்னம்மா இது? காயம் பட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா. சமைக்கும் போது அனல் பட்டுருச்சு. உன்னை யாருமா சமைக்க சொன்னது? அஞ்சல, அப்பா, அஞ்சல, அப்பா, அஞ்சல, அஞ்சல. வரங்கய்யா. அப்பா, அப்பா, அவளை எதுக்குப்பா கூப்பிடுறீங்க? அவ வேணாம் தான்ப்பா சொன்னா. நான் தான் கேட்காம சமைச்சேன். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா துளசி? அஞ்சல. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னதான் தானா வந்து சமைக்கிறேன்னு துளசி சொன்னாலும் நீ எதுக்கு சமைக்க விட்ட? உனக்கு இந்த வீட்டுல சமைக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? ஐயா அது வந்து. ஏய், என்ன வந்து போயின்னு பாரு. நீ சமைக்க விட்டதுனால இவன் கையில எப்படி காயம் ஆயிருக்குன்னு பாரு. ஐயா அது சமைச்சதுனால வந்த காயம் இல்லையா? என்ன வேற? என்ன நடந்துச்சு நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயா பைரவி அம்மா சொல்லி இவங்க தான் சூடு வச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்ற நீ? ஐயா அது வந்து இந்த வீட்ல ருத்ராமா இருக்காங்க இல்லையா, அவங்க இனிமே உன்னோட ஆட்டோ எல்லாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அடங்கி ஒடுங்கி
ஒரு ஓரத்துல இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. வெச்சுக்கோ. அம்மா கையால எனக்கு சூடு வைக்க வேண்டான்னு தான் நானே வச்சுக்கிட்டேன்ப்பா. எல்லாம் அந்த லட்சுமியும் ருத்ராவாலையும் தானே. இப்பவே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். அப்பா வேணாம்ப்பா. அவங்கள வெளியே அனுப்ப நினைச்சா நான் தான் உங்ககிட்ட 1க்கு 2 சொன்னேன்னு அம்மா என்னதான்ப்பா தப்பா நினைப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு என் மேல கோவம் வரும். அதனால இதை இப்படியே விட்டுருங்கப்பா ப்ளீஸ். பாருங்களேன், இருங்க. இதோ மருந்து மருந்து போட்டுட்டு இருக்கேன். 2 நாள்ல இந்த காயம் ஆறிடும். இருந்தாலும் சிவகாமி தான் கூப்பிடுறான். சொல்லுமா. இல்லனே, துளசி ஞாபகமாவே இருக்கு. அதான் அவ எப்படி இருக்கான்னு கேட்க ஃபோன் பண்ண. அவ நல்லா இருக்காளானே? நல்லா இருக்காமா. என்ன நீ திடீர்னு கால் பண்ணி கேக்குற? இல்லனே, காலையில இருந்து துளசி ஞாபகமாவே இருந்துச்சு. அவ ஞாபகத்திலேயே காய் கட் பண்ணும்போது லேசா விரல கட் பண்ணிக்கிட்டேன். என்ன விரல கட் பண்ணிக்கிட்டியா? அண்ணே, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்லனே, சின்ன கீரல் தான். என்ன சிவகாமி? சரி, துளசி எப்படி இருக்கா? அங்க அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லம்மா, துளசி நல்லதா இருக்கா. அவளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. சரிண்ணே, துளசிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். அவ நம்பர் நாட் ரீச்சபிள்லே இருக்கு. நீ வீட்ல இருந்தா அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியானே? இதோ என் பக்கத்துல தாம்மா இருக்கா. இரு தரேன். இந்தம்மா. இருங்க ஒரு நிமிஷம். இருமா. துளசி, என்ன ஆச்சு சிவகாமி? விரல கட் பண்ணிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. காய் கட் பண்ணும்போது கத்தியில லேசா கிழிச்சிடுச்சு, அவ்வளவுதான். பார்த்து பண்ண மாட்டியா சிவகாமி? ஏய், பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பெருசோ சின்னதோ பார்த்து வேலைய பாரு சிவகாமி. இத விடுறி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மகளை போல ராஜன் மாமா நல்லா பாத்துக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவகாமி. சரி, உன்கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சரி சிவகாமி, பார்த்திபா என்ன பண்றாரு? இதோ இங்கதான் இருக்காரு. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம இன்னைக்கு இவர்தான் சமைச்சிட்டு இருக்காரு. இந்தாங்க துளசி. அம்மா துளசி. என்ன பார்த்திபா, நீங்க சமைக்கிறீங்களாமே? அந்த அளவுக்கு காயமா? இல்ல சின்ன காயம்தான். உன் நினைப்பாவே சமைச்சிட்டு இருக்கா. மறுபடியும் ஏதாவது காய ஆயிடுமோன்னு தான் நான் வாங்கி சமைச்சிட்டு இருக்கேன். சரிப்பா, சிவகாமிய நல்லா பாத்துக்கோ. நான் அப்புறமா கால் பண்றேன். சரிடா தங்கம். உட்காருமா. நீ சிவகாமி வயித்துல பிறக்கலனாலும் அவளுக்கு எப்பவுமே ஓ ஞாபகம் தாமா. அதனாலதான் உனக்கு ஒண்ணுன்னா சிவகாமிக்கு உடனே தெரிஞ்சிருது. ஆமாப்பா.
அந்த மருந்து கொடுமா, நான் போட்டு விடுறேன். அப்பா, என்ன துளசி? பைரவி அம்மாக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்குமாப்பா? இருக்குமா? ஏன் பைரவி, பொதுவா பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் புருஷன் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமாமே, உண்மையா? சொல்லு. இல்ல, புருஷன் மேல பாசம் குறைஞ்சு மொத்த பாசமும் புள்ள மேல ஷிஃப்ட் ஆயிடும்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். ஏங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் புருஷன் மேல பாசம் இன்னும் அதிகமாகும். ஓ, அப்படியா? அப்படிதான். இவனை பாருங்க, வயித்துக்குள்ள இருக்கும்போதே எந்த சேட்டை பண்றான். வெளியில வந்துட்டான், சமாளிக்க 2 ஆளு வேணும். டேய், என்னடா இப்பவே கோவப்படுறியா? அடவா ராஸ்கல். என்ன புள்ளைய மிரட்டுறீங்க? இல்ல பைரவி, இப்பவே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அப்பதான் நாம சேஃப். அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவன் அவன் இஷ்டத்துக்கே இருக்கட்டும். டேய், நீ உன் இஷ்டத்துக்கு இரு. உனக்கு தகுந்தா போல நாங்க மாறிக்கிறோம். நீ உன் லைஃப்ல எதுக்காகவும் நம்மள இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. என்ன, சரியா?